Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 4 Exercise 4.3 9th question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். 5 subdivision இருக்கு one by one நம்ம பார்க்க போறோம். First question, a kabaddi coach has 14 players ready to play. How many different teams of 7 players could the coach put on the court அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக நமக்கு 14 பிளேயர்ஸ் இருக்காங்க. அதில் நம்ம 7 சூஸ் பண்ணோம். சரிங்களா? இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். என்னென்னா சொல்யூஷனில் ஹியர் 7 players must be selected or chosen. எப்படி வேணால் எழுதலாம். selected from 14 players. இப்போ இதில் ரெண்டு விஷயம் நம்ம தெரியணும். டோட்டல் எவ்வளோ செலக்ட் பண்ணணும், இது ரெண்டு தான் எல்லா சம்லையுமே முக்கியம். டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு எவ்வளோ வேணும். ஸோ டோட்டல் கொடுத்துருக்கத ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். n இடத்துல எழுதிக்கணும். டோட்டலோட வேல்யூ தான் n. சி 6 இடத்துல நம்ம செலக்ட் பண்ண போகிறது. சரிங்களா? இப்போ n இடத்துல 14 இருக்குது, 6 இடத்துல 7. NCRோட ஃபார்முலா என்ன? n factorial divided by r factorial into n minus r factorial. இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். n இருக்கிற இடத்துல 14 factorial divided by r factorial 7 factorial into 14 minus 7 factorial. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 14 factorialனா 14 into 13 into 12 into 11 into 10 into 9 into 8 into 7 ஓட ஸ்டாப் பண்ணிடுங்க. எனக்கு கீழே 7 ஃபேக்டோரியல் இருக்குது. 7 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். 14 மைனஸ் 7ம் 7 ஃபேக்டோரியல் தான். ஸோ 7 ஃபேக்டோரியல் 7 ஃபேக்டோரியல் கேன்சல். இப்போ நெக்ஸ்ட்டு 14 into 13 into 12 into 11 into 10 into 9 into 8 divided by 7 factorial 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. இப்போ இதை கேன்சல் பண்ணும். 7 1s are 7 2s are. திருப்பி 2 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் 6 1s are 6 2s are. 5 1s are 5 2s are. 4 வந்து இந்த ரெண்டு 2ம் 4 கேன்சல் பண்ணிடலாமா? இன்னும் 3 இருக்குது. 3 3s are 9. எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து எழுதலாம். 13 இருக்குது, 11 இருக்குது, 3 இருக்குது, 8 இருக்குது. ஸோ 13 into 11 1 3 1 3 வரும். 3 4 1 into 24. 4 3s are 12. பேலன்ஸ் 1 17. பேலன்ஸ் 1 5 0 6 8 2 2 3 balance 1 4 1 3 4 3 2 3 4 3 2. இதுதான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் 14C 7. கொஷின்லேருந்து எப்படி எடுத்து எழுதுறது மட்டும்தான் கஷ்டம். பேலன்ஸ் இருக்கிறதுனா நம்ம சால்வ் பண்ணுறது எப்பவும் போல தான். அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். Second subdivision, there are 15 persons in a party and if each 2 of them shakes hand with each other, how many handshakes happen in the party? ஸோ டோட்டல் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, நமக்கு என்ன வேணும்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஹேண்ட் ஷேக் பண்ணோன்னா 2 பேர் வேணும் இல்லையா? ஸோ each 2 of them ரெண்டு பேராக பேராக நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் இஸ் ஈக்குவல் டு 15 persons இருக்காங்க. நமக்கு எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணணும் இல்லையா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட்ஷேக் 2 பேர் வேணும். ஸோ டோட்டல் 15 பர்சனில் SONS பர்சன்ஸில் 2 persons வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். இப்போ என்னோட வேல்யூ அப்போது 15 இருக்கணும். R வேல்யூ 2ன்னு இருக்கணும். நம்ம எழுதுறது எப்படி எழுதணும்? 15C2ன்னு எழுதணும் இல்லையா? ரைட்டா? இப்போ ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். NCR is equal to n factorial by r factorial into n minus r factorial. 15 factorial divided by 2 factorial into 15 minus 2 factorial.
15 factorial எழுதிக்கலாம். 15 into 14 into 13 ஓட ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா கீழே 15 minus 2 13 வந்துடும். 2 factorial 2 into 1 15 minus 2 13 factorial. இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாமா? 2 டேபிளில் 14 7 times. அப்போ 15 into 7 7 5s are 35 balance 3 7 1s are 7 8 9 10. So 15 C2 ஓட value 105. அடுத்த subdivision பார்க்கலாம். Third subdivision, how many cards can be drawn through 20 points on a circle அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ how many cards, ஒரு கார்டு வரைகிறதுக்கு 2 பாயிண்ட்ஸ் வேணும் நமக்கு. சரியா, ஒரு லைன் இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னா சென்டரை க்ராஸ் பண்ணாமல் வேற எங்கேயாவது நம்ம லைன் ட்ரா பண்ணோன்னா அது கார்டுன்னு சொல்லுவோம். இது ஒரு கார்டு, இது ஒரு கார்டு, இது ஒரு கார்டு. ஸோ சர்க்கிளில் மொத்தம் 20 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதில் எத்தனை கார்ட்ஸ் நம்மளால் வரைய முடியும்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் வந்து 20 அப்போ இல்லையா, total points 20. ஒரு கார்டுக்கு எத்தனை பாயிண்ட் வந்து தேவைப்படும்னா 2 பாயிண்ட்ஸ் தேவைப்படும். கரெக்டா? இப்போ நம்ம ஃபார்மேட் எப்படி, n is equal to 20, r is equal to 2. NCR ஃபார்முலா என்ன, n factorial by r factorial into n minus r factorial. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 20 C2. So 20 C2 na 20 factorial divided by 2 factorial into 20 minus 2 factorial இல்லையா? So இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். 20 into 19 into 18 factorial divided by 2 factorial 2 into 1 into 20 minus 2 18 by 18 factorial எழுதிக்கலாமா? 18 factorial cancel. 2 10s are 20 இல்லையா? 2 10s are 20. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு, 10 into 19. 10 into 19 190. இதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா? சம் கொஷின்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்னென்னு ஆர்என்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். Fourth subdivision, in a parking lot 100 1-year-old cars are parked. So total 100 car இருக்கு சொல்லிட்டாங்க. Out of them 5 are to be chosen. So total கொடுத்துட்டாங்க, எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டாங்க. At the random to check its pollution device, how many different set of 5 cars can be chosen? So total 100ல 5 எத்தனை டிஃப்ரெண்ட் குரூப் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது செட்டு 5 செட்டாக எடுக்க முடியும்ன்ட்டு. இப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம், டோட்டல் கார்ஸ் எவ்வளோ இருக்குது, 100 கார்ஸ். எவ்வளோ கார் நம்ம செலக்ட் பண்ணுவோம் சரிங்களா, ஃபார் செக்கிங் பர்பஸ்க்கு நான் வந்து 5 கார்ஸ் எடுக்கணும். 5 கார்ஸ் எடுக்கணும் ஒரு செட்டில் 5 கார்ஸ். இப்போது n is equal to 100, r is equal to 5. NCR ஓட ஃபார்முலா n factorial divided by r factorial into n minus r factorial. இப்போ இதை எடுத்து எழுதுனா மட்டும் போதும். n இருக்கிற இடத்துல 100, c r இருக்கிற இடத்துல 5. ஏன்னா புக் பேக்கில் இதோடு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 100 C5 ஓட முடிச்சுட்டாங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா ரொம்ப பெருசு. ஏன்னா 100 ஃபேக்டோரியல் இருக்குது, இங்கே 95 ஃபேக்டோரியல். இது கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ புக் பேக்கில் எது கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். பட் ஒரு வாட்டி நான் எக்ஸ்பேண்டும் பண்ணுறேன். ஏன்னா இப்போது சப்போஸ் உங்கள் ஸ்கூலில் எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிச்சிருந்தாங்கன்னா அதையும் நம்ம செஞ்சிடலாம். 100 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 100 minus 5 ஃபேக்டோரியல். ஸோ இதை சால்வ் பண்ணால் 100 இன்ட்டு 99 into 98 into 97 into 96 into 95 factorial வரைக்கும் எழுதணும். ஏன்னா 100 minus 5 95 வரும். 5 factorial into 95 factorial. இப்போ 95 factorial 95 factorial cancel. Balance 100 into 99 into 98 into 97 into 96 divided by 5 into 4 into 3 into 2 into 1. 5 table 20 times, 4 table 5 times, 3 table 33 times,
2 table 2 4s are 8, 2 9s are. So balance 5 into 33 into 49 into 97 into 96. So இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் 75287520 கிடைக்கும். சரிங்களா? ஒருவேளை உங்கள் ஸ்கூலில் சால்வ் பண்ண இது வரைக்கும் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா இதோட முடிச்சிடலாம். ஏன்னா புக் பேக்கில் இதுதான் இருக்குது. புக் பேக் ஆன்சர் இது இருக்கனால நம்ம இதோடய ஸ்டாப் பண்ணிடலாம். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சால்வ் பண்ணியிருந்தேன். அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். 5th question பாருங்க. How many ways can a team of 3 boys, 2 girls and 1 transgender be selected from 5 boys, 4 girls and 2 transgenders? இப்போ ஒரே ஒரு டேர்ம் கொடுக்கலாம், அவங்க 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் நம்ம அதில் எடுத்து எழுதிக்கலாம். பாய்ஸ் எத்தனை பேர்? ஸோ பாய்ஸ் டோட்டல் வந்து 5. நமக்கு செலக்ட் பண்ணுறது வந்து 3 பாய்ஸ் வேணும். சரிங்களா? இது சும்மா ஸ்லாஷ் போட்டு எழுதிக்கலாம். அடுத்தது கேர்ள்ஸ் டோட்டலாக 4 கேர்ள்ஸ் இருக்காங்க. இந்த 4 கேர்ள்ஸில் வந்து நான் 2 கேர்ள்ஸை சூஸ் பண்ணோம் ஒரு செட்டில். அடுத்தது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து மொத்தம் 2 பேர் இருக்காங்க. அதில் நான் வந்து ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணோம். சரியா? இப்போது டோட்டல் வந்து n is equal to 5, r is equal to 3. n is equal to 4 கேர்ள்ஸுக்கு r is equal to 2. டிரான்ஸ்ஜெண்டரில் n is equal to 2, r equal to 1. இப்போ எல்லாத்தையும் எழுதணும். ஃபஸ்ட்டு 5c3 இன்ட்டு எழுதிக்கோங்க. அடுத்து 4c2 இன்ட்டு 2c1. இப்போ இதுதான் நம்ம சால்வ் பண்ணோம். இதுக்கு முன்னாடி கொடுத்ததுலாம் டைரெக்டாக ஒரே ஒரு எண்ணம் ஒரு ஆர் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ நமக்கு 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள் பண்ணுறோம். 5 factorial by r factorial into 5 minus r factorial. எல்லாருக்கும் ஃபார்முலா சரியும் இல்லையா? நிறைய வாட்டி எழுதிட்டேன். 4 factorial into 2 factorial into 4 minus 2 factorial. 2 factorial into 1 factorial 2 minus 1 factorial. 2c1 2 எழுதிக்கலாம், நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 5 into 4 into 3 வரைக்கும் எடுத்துக்கலாமா? எனக்கு கீழே 3 factorial இருக்குது. டிவைடட் பை 3 factorial into 5 minus 3 2 factorial 2 எழுதிக்கலாம். இப்போ 4 factorial 2 வரைக்கும் எடுத்துக்கலாம். 4 into 3 into 2 factorial divided by 2 factorial into 2 factorial 2 எழுதிடலாம் into 2. சரியா? இதை சால்வ் பண்ணால் 2 தான் வரும். இப்போ 3 factorial 2 1s are 2 2s are 2 factorial 2 1s are 2 2s are. So 5 into 2 into 2 into 3 into 2. 5 2s are 10. 2 3s are 6 12. So 10 into 12 120. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. கால்குலேஷன்ஸ் மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.